வணக்கம். தமிழ்நாட்டில் காலை நேரத்துக்கு தான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக தலைப்புச் செய்திகள். தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு முன்வைக்கப்பட்டுள்ள புதிய தீர்வு. டொனால்ட் டிரம்பின் ஆட்சியில் ஈழத்தமிழரின் எதிர்காலம். தேசிய தலைவரின் வழிவந்த யாழ்ப்பாண தமிழன் நான் சபையில் உரத்து கூறிய அர்ச்சுனா எம்பி. அனுரவின் வரவின் பின் இந்தியாவுடன் மோதுவதற்கு தயாராகும் சீனா. பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைப்பது தொடர்பில் வெளியான அறிக்கை. ஊடகத்தை அடக்குகிறதா அனுர அரசு? உண்மையில் நடந்தது இதுதான். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த டொனால்ட் ட்ரம்ப். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். தேங்காய் கீரல்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அமைச்சரவை பத்திரம் ஒன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் இஷாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் கைத்தொழில், தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையினால் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்ளளவை கொண்டுள்ள தேங்காய்பால், தேங்காய் தூள் மற்றும் குளிர்படுத்தப்பட்ட தேங்காய் கீரல்கள் ஆகிய 3 வகையீடுகளின் கீழ் இவ்வாறு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் குறையும் விளைச்சலுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் இவ்வாறு தேங்காய் இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2 நோக்கங்களின் அடிப்படையில் இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. உற்பத்தியாளர்கள் தடையின்றி உற்பத்திகளை மேற்கொள்ள தேவையான மூலப்பொருட்களை மேற்கொள்ளவும், சந்தையில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் பாதிக்கப்படாது இருப்பதனை உறுதி செய்யவும் இந்த இறக்குமதி மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஒரு விகாரையை இடிக்கக்கூடாது என்று கூறிய ஒரே யாழ்ப்பாண தமிழர் நான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஒரு சமூகத்தின் மதத்தினையும் உணர்வினையும் மதிக்க தெரிந்த தேசிய தலைவரின் வரலாற்றில் வழிவந்த ஒரே சாகவும் துணிந்த ஒரு தமிழன் நான் என்று அர்ச்சுனா இதன்போது கூறினார். மேலும் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து தையிட்டி விகாரையை இடித்தளிக்குமாறு எனது பக்கத்தில் இருந்தவர்கள் கூறிய போது அதனை எதிர்த்தவன் நான் இனவாதி அல்ல. ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகள் வைத்த அரசியல்வாதிகளிடமிருந்து நான் தனித்து நிற்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்கு பதவியேற்ற பின்னர் இந்தியாவில் சீனாவின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளதாகவும் இது இந்தியாவுடன் மோதும் போக்கை கொண்டிருப்பதாக உள்ளதாக அமெரிக்க சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர் 2022 இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது சீனா கிட்டத்தட்ட தனது செல்வாக்கை இழக்கின்ற போக்கு காணப்பட்டது. இந்தியா மாறாக 4 மில்லியனுக்கும் அதிகமான உதவியை இலங்கைக்கு வழங்கியிருந்தார்கள். அதன் காரணமாக இந்தியாவின் கை ஓங்கியிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய நிலையில் சீனா மீண்டும் உள்வந்துள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்காக பாரியளவு நிதியை சீனா அனுர அரசுக்கு வழங்கியுள்ளார்கள். எனவே சீனா மீண்டும் உள்வந்து இந்தியாவுடன் மோதும் போக்கு காணப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். 35,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைப்பது குறித்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 30,000 அல்லது 35,000 என்று சொல்ல முடியாது என்றும், வழக்கம் போல் பட்டதாரிகள் குழு இருப்பதால் அவர்களில் சிலர் இங்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட மாட்டார்கள் என்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள காலியிடங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொதுச் சேவையில் பயன்படுத்தப்படாத பட்டதாரிகள் குழு இருப்பதாகவும், இந்த பிரச்சினையை கையாள மற்றொரு குழு நியமிக்கப்படும் என்றும், தேவையான ஆட்சேர்ப்புகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு அதற்கேற்ப எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்று சில நாட்கள் கடந்துள்ள நிலையில் பல மாற்றங்களை மேற்கொண்டுள்ளார். டிரம்பினுடைய சித்தாந்தங்களை வைத்து பார்க்கும்போது தென்னாசியாவுக்கு அமெரிக்க அரசியலில் இருக்கின்ற முக்கியத்துவம் குறைவாகவே உள்ளது. அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய முக்கியத்துவம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் குறைவானதாகவே இருக்கும். மாறாக இந்தியா, சீனாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய கரசனை அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் டிரம்பினுடைய ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர்கள் விவகாரம் என்பது மறந்துவிடப்படும். எனினும் ஜனநாயகம் மற்றும் அகிம்சை என்பன தமிழ் மக்களினுடைய அடிப்படைகளாக இருக்க வேண்டும் என அமெரிக்க சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் என்ற நாடே இருக்காது, அவர்கள் அழிக்கப்படுவார்கள், எதுவும் மிச்சம் இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்டு டிரம்ப் பொதுமக்களை சந்தித்து தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தின் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் டிரம்ப் பங்கேற்றார். அப்போது டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் தாமஸ் ஹூக் என்ற 20 வயது இளைஞர் என பின்னர் அடையாளம் காணப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பின் அமெரிக்க உளவு பிரிவினர் அவரை மேடையிலிருந்து உடனடியாக பாதுகாப்பாக வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் டிரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் நாட்டில் சதித்திட்டம் தீட்டப்பட்டு உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளிவந்துள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.